போகும்போது நம்ம எல்லாம் கேள்விப்பட்ட விஷயம், குறைஷி என்ன பண்றாங்க, வந்து தடுத்துறாங்க, உம்ரா போக முடியாம தடுத்துறாங்க. அங்கே உடன்படிக்கை நடக்குது. அந்த உடன்படிக்கைக்கு பேர் தான் ஹுதைபியா உடன்படிக்கைன்னு சொல்லி. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்தீங்கன்னு சொன்னா குறைஷிகள் சொல்லக்கூடிய எல்லா நிபந்தனையும் ஏத்துக்கிறாங்க. என்னென்ன நிபந்தனை குறைஷிகள் போறாங்களோ அத்தனை நிபந்தனை ரசூலுல்லாஹி ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்கும் போது உமரால தாங்கிக்க முடியல, இதை உமரால தாங்கிக்க முடியல. நேரா அபூபக்கர்ட்ட வர்றாங்க, வந்து சொல்றாங்க, அஹாதா ரசூலுல்லாஹ், அஹாதா ரசூலுல்லாஹ், என்னப்பா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் தானே, அல்லாஹ்வுடைய தூதர் தானே. ஹஜ்ரத் உமர் சொல்றாங்க, வல்லாஹி இன்னி அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், நிச்சயமா அவங்க அல்லாஹ்வுடைய தூதர்னு நான் சாட்சி சொல்றேன் அப்படினாங்க. அப்ப ஏன் இந்த மாதிரி பண்றாங்க? ஏன் அல்லாஹ்வுடைய தீனை கொண்டு போய் அடகு வைக்கிறாங்க? ஏன் தாங்கிக்க முடியலையே? ஃபஅலாமா தனியத்தில் தீன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு ஏன் இந்த குறைவு, ஏன் இந்த இழிவு? அவன் சொல்றதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் கையெழுத்து போடுறாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கற அடிக்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் அடிக்கிறாங்க. ஏன்னா முதல்ல ஆரம்பத்தில் என்ன உடன்படிக்கை தலைப்பு எதுனா, ஆதா முஆஹதத்தும் பைன மஹலி மக்கா வ பைன முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மக்காவாசிகளுக்கும் நடந்த உடன்பாடு அப்படி தலைப்பு. இத பார்த்தோனே குறைஷி அப்ஜெக்ஷன் பண்ணிடுறான், மக்கத்து காஃபிர் என்ன பண்ணிடுறான், அப்ஜெக்ஷன் பண்ணிடுறான். இங்க பாருங்க, இங்க வா, ஆதா முஆஹதத்தும் பைன அஹ்லி மக்கா வ முஹம்மது ரசூலுல்லாஹ், மக்காவாசிகளுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மதுக்கும் மத்தியில் நடந்த உடன்பாடு எழுதி இருக்கீங்களே, நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் நாங்க ஏத்துக்கிட்டா அந்த பிரச்சனையே இல்லையே. நீங்க அல்லாஹ்வுடைய தூதர்களை நாங்க ஏத்துக்கிட்டா இந்த உடன்பாடு தேவையில்லையே. அதனால அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிற வார்த்தை அலி, முஹம்மது இப்னு அப்துல்லாஹ்னு எழுது, அப்துல்லாஹ்வுடைய மகன் முஹம்மதுன்னு எழுது. ரசூலுல்லாஹி அதுக்கும் ஒத்துக்கிட்டாங்க. ஹஜ்ரத் உமரால தாங்கிக்க முடியல, என்ன இது இப்படி ஒத்துக்கிறாங்கன்னு சொல்லி. கடைசியில் அந்த உடன்பாடு எப்படிப்பட்ட உடன்பாடு வரும்போது, கடைசி 4வது உடன்பாடு என்னது, இடைப்பட்ட 10 வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒருத்தர் போர் செய்யக்கூடாது. இதெல்லாம் ஓகே, ஒருத்தர் போர் செய்யக்கூடாது, அமைதியா இருக்கணும். கடைசியா ஒரு வீணா போன ஒப்பந்தம் வச்சாம குறைஷிகள் என்ன ஒப்பந்தம் சொன்னா, இந்த இடைப்பட்ட 10 வருஷத்துல யாராவது மக்கால இருந்து முஸ்லீம் ஆகி மதீனாவுக்கு வந்தாங்கன்னு சொன்னா அவங்க நீங்க எங்க அனுப்பிடணும், மக்காவுக்கு திரும்பி அனுப்பிடணும். ஆனால் மதீனால இருந்து யாராவது காஃபிராகி மக்காவுக்கு வந்தான்னு சொன்னா நாங்க என்ன பண்ண மாட்டோம், திருப்பி அனுப்ப மாட்டோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கும் ஓகேண்டாங்க. உமரால தாங்கிக்க முடியல. யார சொல்ல, ஏன் அல்லாஹ்வுடைய தீனை இப்படி தாழ்வுபடுத்துறீங்க, ஏன் அல்லாஹ்வுடைய தீனை இப்படி தாழ்வுபடுத்துறீங்க, அந்த ரசூலுல்லாஹ் நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் தானே, ஏன் இப்படி இருக்கீங்க? உமரால தாங்கிக்க முடியல. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல்லாஹி அனா அப்துல்லாஹ் வ ரசூலுல்லாஹ், உமரே அல்லாஹ்வே சத்தியமா நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய அடியானாக இருக்கிறேன். வமா அஃஅலு இல்லா மா அமரனி, அவன் எனக்கு எதை கட்டளையிட்டானோ அதுதான் நான் எதுவும் செய்ய மாட்டேன். அவன் எதை கட்டளையிட்டானோ அதை தவிர எதுவும் செய்ய மாட்டேன். இன்னஹு லையு லையனி, அப்படி நான் அவன் கட்டளையிட்டதெல்லாம் செய்வேனால் ஒருபோதும் அவன் என்னை பாழ்படுத்தி விட மாட்டான், என்னை வீணாக்கிட மாட்டான். அதனால அவேசப்படாதீங்க, அமைதியா இருங்க. ஹஜ்ரத் உமரால் தாங்கிக்க முடியல, தாங்கிக்க முடியல. யார சொல்லலாம், நீ சரி தப்பே இல்லை, என்னால அறிய என்ன சமாதானப்படுத்தினாலும் சரி என்ன காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது, நீ கையெழுத்து போடாதீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையெழுத்து போட்டு வந்துறாங்க. சோல பின்னால உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த பெருமானார் இடத்துல நான் அவ்வளவு வேகமாக நடந்து கொண்டதற்காக வேண்டி, அவ்வளவு காட்டமான வார்த்தை, நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் தானே அப்படின்னு ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்ட பாருங்க. இந்த கேட்ட இந்த காட்டமான வார்த்தைக்காக என் வாழ்க்கை முழுவதும் நான் தொழுது தொழுது நோன்பு வைத்து அடிமைகளை உரிமை விட்டு அல்லாஹ்விடத்தில் அழுதழுது துஆ செய்திருக்கிறேன். இப்படிப்பட்ட காட்டமான வார்த்தை கேட்டமே ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி. ஆனா அவங்க கேட்டது ஒரு தப்பான எண்ணத்திலும் கேட்கல, ஒரு வேகம், இஸ்லாத்தை இப்படி கொண்டு போய் கொடுக்கதா அப்படின்னு சொல்லி. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணாங்க. அந்த நேரத்தில் அதை விட சிறந்த ராஜதந்திரம் எதுவும் இல்லை. அப்படியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிச்சிட்டு வந்தாங்க. திரும்பி வரும்போதே அல்லாஹ் ஆயத்தை இருக்கிறான், இன்னா ஃபதஹனா லக ஃபதஹம் முபீனா லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் ஸம்பிக வ மா தஅக்கர். இது இந்த ஆயத்து இறங்கின உடனே ஹஜ்ரத் உமருக்கு வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சற மாதிரி ஆயிப்போச்சு. ஏற்கனவே நொந்து நூலாப்பி வந்துட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் அல்லாஹ் ஆயத்தை இருக்கிறான், நபியே உமக்கு பகிரங்கமான வெற்றியை கொடுத்தோம். அது ஒண்ணுமே புரியல, யார சொல்லலாம், இது என்ன அல்லாஹ் ஹிக்மத்தை வச்சிருக்கான். அவன் சொல்றதுக்கு போல நீங்க தலையாட்டினீங்க, அவன் என்ன சொன்னா அதுக்கெல்லாம் ஓகே ஓகே ஓகேன்னு சொன்னீங்க. இது என்னடா இந்த நேரத்தில் அல்லாஹ் பகிரங்கமான வெற்றியை கொடுத்தான்னு சொல்றானே, இந்த ஹிக்மத்தை என்னால புரிஞ்சிக்க முடியல யார சொல்லலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வல்லாஹு யுஅல்லிமுக, இன்ஷாஅல்லாஹ் அது விரைவில் அல்லாஹ் உனக்கு புரிய வைப்பான். அல்லாஹ் புரிய வச்சா 2 வருஷத்துல அல்லாஹ் புரிய வச்சான். என்ன ஆச்சு, இந்த ஒப்பந்தத்தை மீறி குறைஷிகள் ஒப்பந்தத்தை மீறினாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை மீறி போர் தொடுத்தாங்க. குறைஷிகளால ஒண்ணுமே பண்ண முடியல. மக்கா அல்லாஹ்வுடைய கிருபையினால மிக எளிதாக பெருமானார் ஸல்லல்லாஹு காலடியில் வந்து விழுந்துச்சு. மக்காவை சரணடைஞ்சு அப்படியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி முன்னாடி. அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு கொடுத்தா மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லி அல்லாஹ் அப்பதான் ரசூலுல்லாஹ் உமரை கூப்பிடுறாங்க, உமரே இன்னா ஃபதஹனா லக ஃபதஹம் முபீனா, உமக்கு பகிரங்கமான வெற்றியை கொடுத்தோம். ஆயத்து விளங்கல, நீங்களே இப்ப விளங்கிச்சா,
கேக்குறாங்க. உமர் சொல்றாங்க வல்லாஹு அகம் ரப்புல் ஆலமீன், மிகப்பெரிய அறிவாளன். யார சொல்ல எனக்கு விளங்காம போயிடுச்சு. அது அந்த நேரத்தில் உங்களோட ஹிக்மத், உங்களோட ராஜதந்திரம், அல்லாஹ் கொடுத்த ஞானம் எனக்கு விளங்காம போயிடுச்சு, அதனால ஆவேசப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாங்க. நான் இதற்காக எவ்வளவு நாட்கள் தொழுது அல்லாஹ் துஆ செஞ்சிருக்கிறேன். யார சொல்லலாம், நான் உங்களை பார்த்து இந்த மாதிரி கடுமையான வார்த்தைகளை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி. சகோதரர், இப்படி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்திற்கு முன்னால் ஒரு போர், ஹந்தக் யுத்தம். அந்த ஹந்தக் யுத்தத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான முயற்சி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கடுமையான கஷ்டம் சஹாபாக்கள் ஹந்தக் யுத்தத்திலே. அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா வர்றாங்க. சொல்றாங்க லானல்லாஹு ஆதிகள் குஃபார், இந்த காஃபிர நாசமா போட்டும், நாசமா போடுறது காஃபிர்கள் திட்டிட்டே வர்றாங்க. ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, என்ன உமர் என்ன ஆச்சு, என்ன திட்டிட்டே வர்றீங்க, என்ன செய்தி அப்படின்ற உடனே யா ரசூலல்லாஹ் மா ஸல்லைத்துல் அஸர் வலல் மக்ரிப் வலல் இஷா. யார சொல்ல, அந்த காஃபிர்களோட நான் சண்டை போட்டதுல இவங்க வர்றானுங்களா பாதுகாத்து இருந்தல, அசரும் தொழுவ முடியல, மகரிபும் தொழுவ முடியல, இஷாவும் தொழுவ முடியல, 3 வக்து எனக்கு கலாவை போச்சு. யார சொல்லலாம், அல்லாஹ் அந்த காஃபிரை நாசமாகட்டும் அப்படின்ற உடனே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உமரே எனக்கும் தொழ முடியல, எனக்கு என்ன ஆயிடுச்சு, தொழுகை மிஸ் ஆயிடுச்சு. உடனே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி ஹஜ்ரத் பிலாலை கூப்பிடுறாங்க. பிலாலே பாங்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே பாங்கு சொல்லி முதல்ல அசர் தொழுகை எப்போ, இஷா டைம்ல, இஷா டைம்ல இரவுல போர்லாம் முடிஞ்ச பிறகு இஷால சொல்றாங்க. பாங்கு சொன்னதுக்கு அப்புறம் முதல்ல அசர தொழுறாங்க, அப்புறம் மகரிப தொழுறாங்க, அப்புறம் என்ன பண்றாங்க, இஷாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ஜமாத்தா தொழுறாங்க 3 வக்தியும். ஓஹோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை என்ன பண்ணிருக்காங்க, பரவாயில்லையே, இவ்வளவு நாளா தெரியாம போயிடுச்சு நமக்கு. இப்படி சொல்லுங்க ஹஸ்ரத், இந்த மாதிரி சம்பவமா சொல்லுங்க, நல்ல உற்சாகமா இருக்கும். நீங்க பார்த்து உமர் போற வாழ உருவாங்க, போர் போனாங்க, சண்டைக்கு போனாங்க, இதை சொல்லிட்டு இருக்கல, இந்த மாதிரி எளிமையா சொல்லுங்க. சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் தொழுகை கலாவாச்சுன்னா எங்க, கல்யாண வீட்டுல இல்ல, கல்யாண வீட்டுல இல்ல, கடையில உட்கார்ந்துகிட்டல, எங்க, போர்க்களத்துல. அது எந்த மாதிரி போர்க்களம், எந்த மாதிரி போர்க்களம், மதீனாவில் இருக்கக்கூடிய சிறிய கூட்டம் 25,000 பேர் கொண்ட படை வந்து காத்து நிக்குது அடிக்கிறதுக்கு. மதீனாவை சுத்தி ஹந்தக் தோண்டப்பட்டிருக்குது, என்னது அகழ் தோண்டப்பட்டிருக்குது. அந்த அகழை தாண்டி வந்துருவாங்களோ சொல்லி 24 பேர் பாதுகாப்பு செக்யூரிட்டி. அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை கலாவாகுது, தொழுகை கலா செய்கிறார்கள். சோதரி எதுக்கு சொன்னா, உமர் ரலியல்லாஹு தஆலா வார்த்தை வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு அந்த உம்மத்தை ஹிதாயத் ஆக்கி வச்சான். தொழுகை கலா ஆயிடுச்சுங்கிறத ஆவேசப்பட்டு சொல்றாங்க, அதை பெருமானார் தொழுது காட்டுறாங்க. இப்படி உங்களில் யாருக்காவது தொழுகை தவறிவிட்டால், தொழுகை ஒருத்தர் தவறி போச்சுங்கன்னா என்ன பண்ணி ஆகணும், என்ன பண்ணி ஆகணும், கலா செஞ்சுத்தான் ஆகணும். இல்லங்க அல்லாஹ் மன்னிச்சுவாங்க ஒட்டுமொத்தமா, அத பரவாயில்லைங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உமரே என்ன உமரே, நம்ம யாருக்காண்டி சண்டை போட்டு இருக்கோம், யாருக்காண்டிங்க, யாருக்காண்டி, அல்லாஹ்காண்டி சண்டை போட்டு இருக்கோம். அல்லாஹ் நம்மள மன்னிக்காம விட்டுவானா, கவலைப்படாதீங்க, விட்டு தள்ளுங்க, அதை பத்தி பெருசா பேசிட்டு இருக்கீங்களே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, ஹஜ்ரத் பிலாலை பாங்கு சொல்லி 3 தொழுகையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தடுத்து கலா செஞ்சாங்க. இதற்கு பிறகு சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்து வெற்றிக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரணம் நெருங்குகிறது. அந்த மரண நேரத்தில் அவர்கள் வஃபாத் நேரத்தில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா வாள உருவிக்கின்றது, அபூபக்கர் சாந்தப்படுத்தினது, இதெல்லாம் நம்ம நேற்றைய தினம் பார்த்தோம். சொன்னவங்க முந்தானத்து அபூபக்கர் ரலியல்லாஹு வாழ்க்கை வரலாறுல பார்த்தோம். இதற்கு பிறகு சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கலீஃபாவாக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா பிறகு கலீஃபாவை நியமிக்கிறாங்க. அப்பவே உங்களுக்கு சொன்னேன், கலீஃபாவை நியமிக்கிறது யார் எதுக்குறாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா தல்ஹா ரலியல்லாஹு தஆலா 2 பேர் எதுக்குறாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் வந்து கேக்குறாங்க, அபூபக்கரே நீங்கள் உமரையா கலீஃபா நியமிக்க போகிறீர்கள்? ஆமா. அபூபக்கர் தல்ஹா கேக்குறாங்க, உயிரோடு இருக்கும் போதே பாத்தீங்க அவர் எவ்வளவு மொரட்டு மனுஷன் அப்படின்னு சொல்லி, நீங்க மௌத்தா போகும்போது அவத்தையே எங்களை ஒப்படைச்சிட்டு போறீங்க, தயவுசெய்து வேணாம். ஒமா அன்த பிசாயிலி தா சால் ரப்புக, நாளைக்கு மறுமையிலே உங்க ரப்பு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க, எதுக்காக உமரை கலீஃபா ஆகுறீங்க கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சக்கராத் நேரத்தை சொன்ன உங்களுக்கு சக்கராத் நேரத்தில் சொல்றாங்க, இதா சாலனி ரப்பி, என் ரப்பு நான் கேட்டா, யா அல்லாஹ் உன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை எனக்கு பிறகு நபியா வருவதற்கு தகுதியான ஒரே மனுஷன் யாருதான் உமர்னு சொன்னாங்களோ அவரை நான் நபியா ஆக்கல, கலீஃபாவா தான் ஆக்கியிருக்கிறேன் என்று நான் சொல்லுவேன்பா அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா இடத்துல ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்து விட்டு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வஃபாத் ஆகின்றார்கள். சகோதரர்களே, இந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி ஏத்த உடனே மக்களுக்கு மத்தியில் தேம்பி அழுகுறாங்க, பச்சை புள்ள அழுகுற மாதிரி, பச்சை குழந்தை அழுகுற மாதிரி அழுகுறாங்க. அது சொல்றாங்க, அபூபக்கரே உம்மால் சுமக்க முடியாத பெரிய சுமையை என் மேல சாடிட்டு போயிட்டீங்களே, நான் எப்படி சுமக்க போறேனோ தெரியலையே, இது எப்படி சுமக்க போறேனோ தெரியலையே, நாளைக்கு ரப்புல் ஆலமீனுக்கு முன்னாடி நான் என்ன பதில் சொல்ல போறேனோ தெரியலையே, அழுகுறாங்க.
சகோதரர்களே, அவர்கள் எப்படி சுமந்தார்கள் இன்னைக்கு உலகமே பார்த்து மூக்கில் கையை வைக்குது, ஆச்சரியப்படுது. இப்படிப்பட்ட ஆட்சி இந்த உலகத்தில் யாராவது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி 10 வருடம், 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 10 வருடம் ஹலீஃபாவா இருக்கிறார்கள். அதற்கு அபூபக்கர் 2 வருஷம் தான் இருந்தாங்க. அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 10 வருஷம் ஹலீஃபாவா இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஆட்சி வந்தாங்க சகோதரர், இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். அவருடைய ஆட்சி ஒவ்வொருவரும் கேட்க வேண்டிய ஆட்சி. உண்மையிலேயே உலகம் ஒன்று பொற்காலம் என்று ஒன்று சொல்லுமேனால் அது அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா பொற்காலத்தை தான் சொல்ல முடியும். வேற உலகத்தில் யாருடைய ஆட்சி பொற்காலம் அல்ல, அதற்கு உமருடைய ஆட்சி. அதனால தான் காந்தி சொன்னார், என்ன சொன்னாரு, என்று உமருடைய ஆட்சியை போன்று இந்தியாவுக்கு வருமோ அப்பொழுதுதான் இந்தியா உருப்படும் அப்படின்றாரு. ஆனா இந்தியா இன்னைக்கு என்ன பண்ணுது, நாளுக்கு நாள் எங்க போயிடுது, உருப்படாம போயிட்டு சொன்னா காரணம் சொன்னா யார் யாரெல்லாம் ஆட்சிக்கு வரக்கூடாதோ அவன்லாம் ஆட்சிக்கு வந்து இந்தியாவை நாசக்கேடாகிட்டு இருக்காங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துவாவை ஏத்துக்குவான், நிச்சயமா ஏத்துப்பான். காந்தியுடைய கனவையும் நனவாக்குவானாக. அதை இன்ஷா அல்லாஹ் அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எப்படி ஆட்சி செஞ்சாங்கறத, எதனால காந்தி அவர் முஸ்லீம் கிடையாது, எதனால காந்தி அதற்கு உமர் ரலியல்லாஹு ஆட்சினால பாதிக்கப்பட்டு அது அஃபெக்ட் ஆகி இந்த மாதிரி வார்த்தை சொல்றாரு அப்படின்னா அப்படி அவங்களுடைய வாழ்க்கையில என்னதான் இருக்குது இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் பேரருள் பெருங்கிருபையினால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உத்தம ஹலீஃபாக்களில் இரண்டாவது ஹலீஃபாவான ஹதரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வரலாற்றை நேற்றைய தினம் பார்த்தோம். அன்னாருடைய வரலாற்றின் பிந்தைய பகுதியை நாம் சற்று பார்ப்போம். எனால் அதாவது ஹிலாஃபத்திற்கு பின் இந்த உம்மத்திற்கு, இந்த உம்மத்தை வழிநடத்த தலைமை பொறுப்பை ஏற்ற பின் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, எப்படி அமைந்திருந்தது என்பதை நாம் பார்ப்போம். எனால் நான் நேற்றைய தினம் சொன்னதை போன்று உலகத்தில் உள்ள எத்தனையோ வரலாற்று ஆய்வாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா வரலாற்றை பற்றி ஆராய்வார்கள். எனால் இறுதியாக இந்த முடிவுக்குத்தான் வருகிறார்கள். அதாவது உலகத்தில் ஆளக்கூடிய ஒவ்வொரு ஆட்சியாளனும், ஒவ்வொரு அரசனும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை போல ஆட்சி செய்வார்களேயானால் நிச்சயமாக இந்த உலகம் மேம்பாடு அடையும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை என்ற முடிவுக்கு வருகிறார்கள். என்றால் அப்படி என்ன உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு வித்தியாசமான ஆட்சியை நடத்தினார்கள், அப்படி என்ன அவர்கள் யாரும் செய்யாத ஒரு அற்புதமான ஆட்சியை நடத்தினார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது சகோதரர்களே, அதற்கு 2 காரணங்கள். அவருடைய ஆட்சி இந்த அளவுக்கு உன்னதமான ஆட்சியாக இருந்ததற்கு 2 காரணங்கள். ஒன்று, தனக்கு முன்னால் சென்ற 2 ஆட்சியாளர்களை வைத்து அவர் கற்றுக்கொண்ட பாடம். ஒன்று, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி செய்த விதம், அவர்கள் மக்களோடு நடந்து கொண்ட விதம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட அற்புதமான ஒரு தலை சிறந்த மனிதராக உலகத்தில் வாழ்ந்து காட்டினார்கள். அதை அருகேயே இருந்து, பக்கத்திலேயே இருந்து அணுவணுவாக பார்த்து படிப்பினை பெற்ற ஒன்று. இன்னொன்று, பெருமானாருக்கு அடுத்த ஆட்சியாளரான ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த 2 பேருடைய ஆட்சியையும் 2 பேருடைய நிர்வாகத்தையும் வைத்து இவர்கள் படிப்பினை பெற்றது, பாடம் பெற்றது ஒரு விஷயம். இது இவர்களுக்கு முன்னால் உள்ள நிகழ்வுகளை வைத்து படிப்பினை பெற்றது. இன்னொன்று, இவர்களுக்கு பின்னால் வர இருக்கக்கூடிய காரியத்தை பற்றி படிப்பினை பெற்றது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தனக்கு முன்னால் சென்ற 2 தலை சிறந்த நிர்வாகிகள் அவர்களை வைத்து படிப்பினை பெற்றது. இன்னொன்று, இனிமேல் வர இருக்கின்ற ஒரு நிகழ்வை வைத்து படிப்பினை, அதுதான் மறுமை என்ற அந்த மறுமையை பற்றி கொண்ட அச்சம். நாம் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த தலைமைத்துவமும் இந்த ஆட்சி அதிகாரமும் இது நமக்கு அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட பதவி அல்ல, இது ஒரு சோதனை என்பதை விளங்கி இந்த ஒவ்வொரு சோதனைக்கும் நாம் அல்லாஹ்விடத்திலே மறுமையிலே பதில் சொல்லியாக வேண்டும் என்ற மறுமையின் உணர்வு, இந்த 2 அம்சங்கள் தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை
உலகத்திலேயே தலை சிறந்த நிர்வாகியாக, தலை சிறந்த ஆட்சியாளராக மாற்றியது. ஒன்றே தன்னுடைய முன்னோர்களிடத்திலிருந்து எடுத்துக்கொண்ட படிப்பினை